வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்பீட் அண்ட் லவ் சீரிஸோட 25th எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஹீரோயின் வந்துட்டு கண் கலங்கிட்டு ஹீரோ பார்க்குறாங்களா, ஐவி போட்டு வந்தியா, உடம்பு சரியில்லையா, இப்போ எப்படி இருக்குது ஃபீவர் அப்படி கேட்குறாங்க. அப்போ ஹீரோ வந்து அப்படி மெதுவாக ஹீரோயின் கிட்ட வந்துட்டு எப்போவுமே அவங்க பேசும்போது அப்படி குனிஞ்சு அவங்க கிட்ட முகத்துக்கிட்ட கொண்டு வருவாங்க. அதே மாதிரி குனிஞ்சிட்டு நீயே பாரு அப்படி சொல்லிட்டு காமிக்கிறாங்களா. ஹீரோயின் வந்து ரொம்ப நேரமாக தயங்கி நிற்கிறாங்க. அப்புறம் தொட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லி கிட்ட போகிறாங்க. அப்போ ஹீரோ அப்படியே நகர்ந்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்காக ஒரு காஃபி போட்டு கொடுக்குறாங்க. அந்த காஃபியில் வந்து 3 ஸ்டார் அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு ஹாப்பியாக குடிக்கிறாங்களா. குடிச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க, இங்கே எல்லாருமே கிராப் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு அது பார்த்தோன்னே நம்மளும் வந்துட்டு அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல, அந்த ஞாபகம் தான் வந்துச்சு, நீ என்னை வீட்டுக்கு கூட்டு போறியா அப்படின்ட்டு டக்குன்னு கேட்டுறாங்களா. அப்போ ஹீரோ யோசிச்சுட்டு சரிவா போகலாம் அப்படி சொல்லி கிளம்புறாங்க. லிஃப்டில் ஏறும்போது அப்போ ஹீரோயினும் வெக்கப்பட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் ஏதோ ஒன்று ஃபீல் மாதிரி இருக்குது. அப்போ வந்து ஹீரோ கேட்குறாரு, நீ இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்க தானே அப்படி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டோடனே ஹீரோயின் டக்குன்னு ஓடி போய் அந்த ரீஹாபிலிட்டேஷன் இருக்கும் இல்லையா, அந்த ரூமுக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ வந்து திடீர்னு பதட்டமாயிட்டு இல்லை வேண்டாம் அப்படி சொல்கிறாரு. நீ தான் ஆல்ரெடி இந்த ரூமை பார்த்துட்டல, இதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பார்க்கணும் அப்படி சொல்லும்போது, உனக்கு தெரியுமா டாக்டர் ஜூலியா வந்து 50 வயசு அம்மையா, ஆனால் நான் உன்னோட ஒய்ஃப்னு நினச்சேன் அப்படின்னா நினப்பு தான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரா. உடனே மறுபடியும் ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணும்போது வேண்டாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஓப்பன் பண்ணிடுவேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு விட்டுடுறாங்க. விட்ட உடனே சும்மா லொல்லலைக்கு செஞ்ச அப்படி சொல்லும் போது ஹீரோ சொல்றாரு, உன்னோட பிராங்க்ல தான் நான் வளர்ந்தேனே, சரிவா அப்படி சொல்லிட்டு அவரை சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போறாரா. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நானும் சமைக்கிறேன் அப்படி சொல்றாங்களா. என்னது நீ சமைப்பியா அப்படி கேட்டா, ஆமா நான் தனியாக தான் வாழ்ந்தேன், நான் மட்டும் சமைக்கலன்னா அப்புறம் நான் செத்து தான் போயிருக்கணும் அப்படி சொல்றாங்க. அப்படியே ஹீரோயின் ஏப்ரோன் போடுறாங்களா. அதை கட்டலாட்டு ஹீரோ வராரு. வந்தோடனே ஒரு டவுட் வந்துடுது, ஆமா உன்னை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க தானே, நிறைய பேர் உன்னை பர்சியூ பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்களே தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களா நிறைய பேர் தான், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு கோவம் வந்துடுது. அதை டைட்டை கட்டி விட்டு நகது வந்துடுறாரு. அப்போ ஹீரோயின் மறுபடியும் இன்னொரு கதையை கட்டி விடுறாங்களா. அப்போ ஹீரோ திரும்பிட்டு, இன்னும் உன்கிட்ட எத்தனை கதை தான் இருக்கு அப்படி சொன்னா, ஐயோ நீ நம்பிட்டியா, நான் சும்மா சொன்னேன், அந்த மாதிரி நிறைய கதை என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து திடீர்னு அவன் சன்லாம் இருக்கா இல்லையா, அவன் கால் பண்றான். கால் பண்ணிட்டு மச்சான் நான் இன்னும் 2 ஹவர்ஸ்ல அவன் வீட்டில் இருப்பேன் அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நான் தனியா இல்லடா அப்படி சொன்னா, ஆமாம்மா நீ உன் நாய்க்குட்டியோட தானே இருக்கேன் எனக்கு தெரியும் அப்படி சொல்றாங்க. இல்லடா நான் தனியா இல்லை அப்படி சொல்லணும். ஹீரோயின்ல ஹலோ அப்படி சொல்றாங்களா. அது கேட்டோடனே ஐயோ மச்சான் மன்னிச்சிட்டு நான் அப்புறம் பேசுறேன் அப்படி சொல்லி வச்சிடறாரு. இப்போ ஹீரோ சொல்றாரு, இத்தனை வருஷமா நான் கட்டி காத்துட்டு வந்தேன், என் மானத்தை வந்து நீ வாங்கிட்ட அப்படி சொல்றாங்களா. கவலைப்படாத, நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஏத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்றாங்க. இப்போ சமையல் முடிஞ்சிச்சு. 2 பேரும் சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. ஹீரோ வந்து என்ன குடிக்கிறேன்னு கேட்கும்போது எனக்கு வைன் வேணும் சொல்றாங்க. நிஜமாவா அப்படி கேட்குறாங்க. எனக்கு வைன் தான் வேணும் சொல்லிட்டு வைனும் ஊற்றி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கேட்டா இல்லை எனக்கு தண்ணி போதும் அப்படி சொல்றாங்களா. ஹீரோயின் சும்மா எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. குடிச்சிட்டே இருக்கும்போது ஹீரோ சொல்றாரு, வேண்டாம் நீ இதுக்கு மேலே நிறைய குடிச்சேன்னா உன்னை நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன் அப்படி சொல்றாங்க. அப்போ கூட நீ அப்படி தான் சொன்ன அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறாங்களா. அப்படியே ஹீரோ யோசிச்சுட்டு அப்படி திரும்புறாரு. அப்போ வந்து ஹீரோயின் நல்லா தண்ணி அடிச்சிடுறாங்க. தண்ணி அடிச்சுட்டு அவங்க பாட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட காசே இல்லை தெரியுமா, நான் வந்து இன்டர்னாக தான் இருக்கிறேன், எனக்கு கம்மி சம்பளம் தான் தராங்க, வாடகை கட்ட கூட காசு கிடையாது, ஏன் சில நேரங்களில் எனக்கு சாப்பிட்றது கூட என்கிட்ட காசு இருக்காது, எங்கள் அம்மா கூட எனக்கு தரமாட்டுறாங்க தெரியுமா அப்படி சொன்னோன்னே ஹீரோ வந்து அப்படி கிட்ட வந்துட்டு கேட்குறாரு, அப்போ என்ன உனக்கு காசு எதாவது வேணுமா அப்படின்னா, இல்லை நான் உன் வீட்டுக்கு வந்துடுவேன், உன் கூடவே இருக்கவா அப்படின்னு கேட்குறாங்களா. ஹீரோவில் சிரிச்சுக்கிட்டே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஹீரோயினும் சும்மாலாம் வீடில் பின்னாடியே போயிட்டு, இதை பாருங்களேன் நம்ம 2 பேரும் இந்த ரூம் ஷேர் பண்ணிக்கிட்டா, நான் உங்களுக்கு நிறைய காசு தரேன், நம்ம வந்து இது ஷேரிங் பேசிஸ்லாம் பண்ணலாம், நிறைய காசுலாம் சேர்த்து வைக்கலாம் தெரியுமா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே தேவையில்லம்மா இப்படி தான் சொல்லி. அப்போ கேரேஜிலும் வந்து தங்கினா அதுக்கப்புறம் என்கிட்டயே வந்து ஃபுல்லாக டேரா போட்டு இப்போ நீ அதான் செய்வா, அதெல்லாம் முடியாது அப்படி சொல்கிறாங்களா. ஹீரோயின் அப்படியே எட்டி பார்த்துட்டு அப்படியே க்யூட்டாக பேசுகிறாங்க. இல்லை நீ யோசிச்சு பாரு அப்படி சொல்லி க்யூட்டாக பேசுகிறாங்களா. ஹீரோ அப்படியே பார்த்துட்டு முடியாது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அப்போ வந்துட்டு அன்னைக்கு பௌர்ணமி போல், ஸோ நிலா ரொம்ப அழகாக ரவுண்டாக இருக்குது, அதை பார்த்துட்டே பாருங்களேன், மூணு எப்படி ரவுண்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படி சொல்கிறாங்களா. அப்போ ஹீரோ கேட்குறாரு, நீ ஊருக்கு போனே உங்கள் அப்பா என்னோட ஃபோன் நம்பர் உனக்கு கொடுத்தாரா அப்படின்னு கேட்குறாங்களா. இல்லை எனக்கு தரல, நீங்கள் 2 பேரும் தானே பேசி வச்சுட்டு எனக்கு தராமல் இருந்தீங்க அப்படின்ட்டு சொல்லும் போது ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, சன் வந்து மார்னிங்கில் வெளிச்சம் கொடுக்கும், மூன் வந்து நைட்டில் வெளிச்சம் கொடுக்கும், இது ரெண்டும் என்றைக்குமே சேராது அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாரா. ஹீரோயின் முழிக்கிறாங்க, என்ன இவன் என்னன்னு சொல்கிறான்ட்டு யோசிக்கும் போது அவங்களுக்கு இன்னும் தோணுது. அப்போ ஓடி போயிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க 2 பேரும். இதை ஃபீல்
ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா நீ ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எதுவுமே பேசாமல் இருக்கார் ஹீரோ. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ வந்துட்டு அப்போ சொன்னல நான் பெரியவாகிற வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணுவேன்ட்டு, அந்த டீல் இன்னும் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போவும் அமைதியாக தான் இருக்கார் ஹீரோ. எனக்கு ஆல்ரெடி 26 வயசு ஆகுது, நான் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் நான் தான் பொறுப்பு, மற்றவங்க என்ன நினைப்பாங்கலாம் நான் இனிமேட்டு யோசிக்க போகிறது கிடையாதுன்ட்டு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் கையை தட்டுறாரா. அப்போ ஹீரோயின் அந்த கையை பிடிச்சி வச்சுட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, நீ அப்போது லாஸ்ட்டாக நம்ம மீட் பண்ணும்போது சொன்னல எனக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் நான் உன்னை ஹக் பண்ணிக்கலான்ட்டு. ஆல்ரெடி நம்ம 4-5 தடவை மீட் பண்ணிட்டோம், நான் அப்போல்லாம் ரொம்ப ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது சொல்லிட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நான் உன்னை உன் முகத்தை பார்க்கணும், அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன், மற்றபடி உன்னை கட்டி பிடிக்க வேண்டாம் நான் சொல்லலை அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினும் விட்டுட்டு அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க, இப்போ சொல்லு, நான் யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா யார் கையிலையும் இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிருந்தா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கெட்ட பையன்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு அவன் என்னை புள்ளி பண்ணிட்டு இருந்தா அதுவும் உனக்கு ஓகேயா, நீ தானே என்னோட ஃபியூச்சரை வச்சு கேம்லிங் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ சொன்னல நான் வந்துட்டு நிறைய பேரை பார்ப்பேன், எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்ட்டு, இது வரைக்கும் நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு யாருமே பிடிக்கல, சொல்லு நான் என்ன பண்ணட்டும், நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன், இன்னமும் லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு, நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லு, தயவு செஞ்சு சொல்லு ஜின்ஷா அப்படி சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோக்கு அவரோட ஃபீலிங்ஸ் இதுக்கப்புறமும் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது சொல்லிட்டு அவரை ஓடி போயிட்டு லிஃப்ட் ஏற போன ஹீரோயினை இழுத்து பிடிச்சி அழுதுகிட்டே கிஸ் பண்ணுறாரு. ஹீரோயினும் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீ தயவு செஞ்சு என் முன்னாடி அழாத, நீ அழுதுனா என்னால் தாங்கவே முடியாது, முன்னாடி டிஃபென்ஸ்லெஸ்ஸாக நின்றுட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜின்ஷா சொல்கிறாரு, நான் உனக்கு என்னோடய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அனுப்புகிறேன், நீ ஃபுல்லாக அதை கோ த்ரூ பண்ணி இதுக்கப்புறமும் உனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தோணுதோ அதுக்கு நான் ஈடுபடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே ஹீரோனும் வீட்டுக்கு போயிட்டு அந்த எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் பார்க்குறாங்களா. டாக்டர் ஜூலியாவுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இது போல் ஹீரோவோட ரெக்கவரி ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்குது, அதனால் அவரோட ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே நம்ம இருக்கணும். இனிஷியலாக அவருக்கு பிரெயின்லலாம் இஷ்யூ இருந்தபோது அவரோட கோமாலேருந்து வெளியில் வரதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால இவரோட ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வந்துட்டு நம்ம கீன் அண்ட் கிளியராக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும், அதனால அவர் கூடவே ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதை ஹீரோயின் கேட்டுட்டு அவங்க கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயினும் ஒர்க் பண்ண போயிருக்காங்க. அவங்க அந்த இடத்துல கலீக் வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு நம்ம சென்டருக்கு வந்து நிறைய விசிட்டர்ஸ் வராங்க, ஸோ எல்லா இடத்தையும் சுற்றி காமிக்கணும், அதுக்கு நீ தான் சரியான ஆள் நான் நினைக்கிறேன், ஸோ நீ வா நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. விசிட்டர்ஸும் வந்துட்டாங்க, எல்லா இடத்தையும் கூட்டு போய் காமிக்கிறாங்க, அங்கே டெலஸ்கோப்லாம் இருக்குது அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஜின்ஷாவ் தான். என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயினை கேட்குறாங்க. நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், இந்த இடத்துல விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்களா. சரி ஓகே யூ கேரி ஆன் அப்படி சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் விசிட்டர்ஸும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க கிளம்ப போது கலிக் சொல்கிறாரு, இன்னைக்கு இவங்களை வந்துட்டு இதோட முடிஞ்சிடுச்சு, இவங்களை விட்டுட்டு நம்ம வந்து ஹாட் பாட் போல வரியா அப்படின்னு கூப்பிட்றாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் பிளான் இருக்குது, நம்ம அப்புறமா பேசுகிறேனே அப்படின்ட்டு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே தான் ஹீரோ நின்றுட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆயிடுது. நீ எப்படி வந்து மவுண்டெயின்லாம் கிளைம் பண்ணி வந்து நான் உன்னை கீழே தானே நிற்க சொன்னேன் அப்படின்ட்டு கேட்குறாங்களா. ஹீரோ டக்குன்னு நான் உன்னை பார்க்க தான் வந்து அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் அப்படி அமைதியாயிடுறாங்க. அதுக்கு பின்னாடி அங்கே கலிக் இருக்காரா, அவர் ஓடி வந்துட்டு, என்னம்மா அவருக்கு வெறும் மவுண்டைன் ஏறி தானே வந்தார், இது எதுக்குமா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்குற சொன்னோன்னே ஹீரோயின் அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ கேட்குறாரு, யார் இது அப்படின்ட்டு அவருக்கு பொசசிவ் ஆயிடுச்சு போல். யார் இது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் இவங்களோட பாதி கலிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாதி கலிகா அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்குறாங்களா. அவங்க கூட வேலை பார்க்கல, அவங்களோட ஃபீல்டில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன், இந்த ஊருக்கு வரது கூட நானும் ஒரு காரணம்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஹீரோ அப்படியே அவருக்கு ஜெல்லஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. அந்த களி கேட்குறாரு, இது யார் அப்படின்னு கேட்டால், என்னோட 1 வீக் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஓ சரி ஓகே, நீ இன்னைக்கு தான் நைட்டு டின்னருக்கு வரியான்னு கேட்குறாங்க. இல்லை நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னோன்னே அவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்போ ஹீரோ பார்த்து கேட்குறாங்க, நீ கீழே தானே இருந்தேன், எப்படி மேலே வந்த அப்படி கேட்குறாங்களா. நான் கேபிள் கார் பிடிச்சி வந்தேன் அப்படி சொன்னோன்னே, ஓ சரி இங்கே வந்துட்டேலே இப்போ என்ன எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம், உன்னை கூட்டிகிட்டு போவான்னு கேட்குறாங்க. உன்னால் முடியும்னா கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு இதெல்லாம் பார்க்காம போனால் தப்பாயிடும், வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே வந்து க்ளோப் இருக்குது, அதை பற்றி சொல்கிறாங்க. அது ஹீரோக்கு இன்னும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதை பற்றி. அவர் அதுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லும் போது, என்னை விட உனக்கு நிறைய தெரியும் போலியே, சரி சொல்லு எதுக்காக நீ இப்போ வந்த அப்படி கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நான் நேற்று உனக்கு ரெக்கார்ட்ஸ்லாம் அனுப்புனல, எங்கே நீ அதெல்லாம் பார்த்து பயந்து ஓடிட்டியோன்ட்டு பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படி சொல்கிறாங்க.
சரி, இப்போ வந்து பார்த்துட்டுல என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. அவர் வந்து அமைதியாக இருக்காரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் மட்டும் ஒரு தப்பான ஆளை லவ் பண்ணிவிட்டு அவன்கிட்ட நான் கொடுமை அனுபவிச்சுட்டு இருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு கேட்குறாங்களா. ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன், நீயாவே அவனை விட்டு வெளியில் வர்றதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. ஓ, அவன்கிட்டேருந்து வெளில வந்துட்டு உன் கூட இருக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது அவர் சிரிக்கிறாரு. இப்போ ஹீரோ கேட்குறாரு, நீ ஏதாவது முடிவு எடுத்தியா, என்ன நினைக்கிறியா அப்படின்ட்டு கேட்குறாங்களா. நான் அந்த பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி உனக்கு இன்னொன்று காமிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மேலே டெரஸ் மாதிரி இருக்காங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா சன்னும் மூணும் வந்துட்டு ஒரே டைமில் ஷைன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபினாமினன் வந்துட்டு ஒன்ஸ் இன் அ வைல் நடக்குமா. ஸோ இதை பற்றி தான் ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சூரியன் பகலில் தான் வரணும், சந்திரன் நைட்டில் தான் வரணுன்ட்டு. இயற்கைக்கே அந்த மாதிரி விதிமுறை இல்லாத போது நம்ம மனுஷங்களுக்கு மட்டும் எதுக்கு இருக்கணும். முன்னாடி ஹீரோ சொல்லியிருப்பாருல, சன்னும் மூணும் ஒன்றா ஷைன் பண்ண முடியாதுன்ட்டு. இப்போ அதே இவங்க சொல்கிறாங்க, சன்னும் மூணும் ஒன்றா தான் ஷைன் ஆகும், ஜின்ஷாவும் மூமும் எப்போவுமே ஒன்றா தான் இருப்பாங்க. இதுதான் என்னோட பதில், உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்களா. இதை விட சிறப்பாக வேற எப்படி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்ன்ட்டு சொல்லிட்டு ஹீரோயினும் கண் கலங்கி நிற்கிறாங்க. இந்த பதிலை கேட்ட ஹீரோ அளவு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரும் கண் கலங்கி நின்றுட்டு இருக்காரு. இந்த சீனோட தான் இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸில் ஃபீல் குட்டாக தான் இருக்க போகுது. ஸோ எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.